விநாயக் சார், இது 3 மாதம் முன்னாடியே முடிச்சிருக்கணும்ல? பில்டிங் மாடல் சப்மிட் பண்ணியாச்சு. கோயில் மட்டும்தான் சார் பேலன்ஸ். ஏன் சார், மித்ரா வரணும். அவங்க அப்பா பேசுங்க. ஓகே, பேசிட்டு மேக் ஷூர் இட் ஹேப்பன். ஷூர். சொல்லுங்க விநாயக். மித்ரா, வேலுமுருகன் சார் டெம்பிள் ப்ராஜெக்ட் பற்றி கேட்டார். சப்மிட்டிங் டைம் வேறு நெருங்கிடுச்சு. அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம் மித்ரா, வேறு யாரையும் வச்சு பண்ணவும் முடியாது. நீங்கள் தான் கன்சர்வேட்டிவ் ஆர்கிடெக்ட், கொஞ்சம் பாருங்களேன். நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணலான் இருக்கேன். என்ன, உனக்கு மட்டும்தான் கவலையா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? இங்க பாரு, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்காக நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? உன்ன மாதிரி எனக்கும் டைம் வேணும்னு கேட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு யார்கிட்ட பேசாம கொல்லாம சமைக்காம அப்படியே காலத்தை ஓட்டன்னு வச்சுக்கோ. அப்போ தெரியும் இந்த வீடு என்ன கதியாக போகுதுன்னு. மா, என்னம்மா? போமா. சும்மா இரு. போறா பாரு. என்ன, அவளுக்கு சப்போர்ட்டா? மொத்தத்தில் எனக்கு இந்த வீட்டில் யாரும் சப்போர்ட் கிடையாது. இருந்த ஒரு ஜீவன் அவரும் போயிட்டார். எனக்கு கவலை இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, அவ இன்னும் எப்படி இருக்காறது கவலைதாம்மா எனக்கு பெருசா இருக்கு. அவதான் எமோஷனல் டைப்னு உனக்கு தெரியும்ல, சும்மா அதே பேசிக்கிட்டு வர வேலை இல்லை. அவ ரொம்ப இமோஷனல் டைப்பு. நீ இமோஷன் என்ன கிலோன்னு கேட்குற ஆளு. அப்பாவோட லாஸ்ட் மூமெண்ட்ல அவர் கூட இருக்க முடியலன்னு அவளுக்கு ஒரு செல்ஃப் கில்ட். அது கூட புரியாம. எனக்கு ஒன்றும் புரியாத பாரு. புரியாமதாம்மா இத்தனை வருஷம் உங்க 2 பேரை வளர்த்து இப்படி ஆளாக்கணும் பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். கதவை உள்பக்கம் லாக் பண்ணிட்டு 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அட்லீஸ்ட் பேசாமலாவது இருங்க, அதுவே பெட்டர். ஹாய். ஹாய். மித்ரா இருக்காளா? இருக்கா மேல. எனி சேஞ்ச்? ஓகே, பாய். பாய். குட் மார்னிங் ஆண்டி. ஷாலினி, எப்போ வந்த? இப்போதான் ஆண்டி, சடன் ஒர்க். அதான். அவ எங்க? அவ மாடியில தான்மா, அவ ரூம்ல கதவை சாத்திட்டு தனியா உட்காந்து தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நீ அட்லீஸ்ட் அவகிட்ட போய் பேசி கொஞ்சம் புரியவே. சரி சரி. ஏதாவது குடிச்சிட்டு போ. காஃபி? இல்ல ஆண்டி, இப்போதான் சாப்பிட்டேன். நான் போய் பார்க்குறேன். Are you all right? நான் நார்மலாக தான் இருக்கேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த நேரத்துல நீ கரெக்டான டைம்க்கு வந்திருந்தா மட்டும் உங்க அப்பாவை உன்னால காப்பாத்திருக்க முடியும் நீ நினைக்கிறியா? எனக்கு மட்டும் ஃப்ளைட் கரெக்ட் டைமுக்கு கிடைச்சிருந்தா நான் இங்கே வந்து ஏதாவது பண்ணி அவரை காப்பாற்றிருப்பேன். இல்லடி, நானும் உங்க அம்மா கூட தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்தாங்க. நீ வந்திருந்தா கூட அவரை காப்பாத்திருக்க முடியாது. என் அப்பா என் கனவுல வந்துக்கிட்டே தான் இருக்காரு. அதுவும் டெய்லி ஒரே கனவு. நான் நல்லா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? கனவெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிறியா? அப்படி என்ன கனவு? ஒரு திக் ஃபாரஸ்ட். நான் மட்டும் தனியாக நடந்து போகிறேன். முன்னாடி பார்த்தா
மாவட்டத்தை சேர்ந்த துகில் நிலவன் என்ற 4 வயது பள்ளி சிறுவன் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரம் பகுதியில் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வருகிறது. இதில் இரவு பகல் பாராமல் கட்டுமான பணிகள் நடந்து வரும் வேளையில் நேற்று முன்தினம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் கவனக்குறைவின் காரணமாக 15வது மாடியிலிருந்து கீழே விழுந்து ஹாய் அங்கிள். ஹாய், என்னடா இன்னும் வரலையே நினைச்சேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அக்கா எங்க? மேல இருக்க அங்கிள் போய் கூப்பிட்டு வரட்டா? என்னது இது? மற்றும் கட்டிட பணியாளர்களிடமும் விசாரணை ஸ்வீட்ஸா? அம்மா, வேலு அங்கிள் வந்திருக்காங்க பாரு. இதுக்கு மேல வேற எந்த தகவலும் இப்போதைக்கு கிடையாது. விசாரணையோட முடிவுல I will give you the full information. வா வேலு. ஆ, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே, I'll get some tea. ஏய், இப்பதான் பிரான்ச் ஆஃபீஸில் மீட்டிங் முடிச்சு சாப்பிட்டுட்டு வரேன். நானும் கொஞ்சம் குடிப்பேன்ல. ஓகே. அப்போ எடுத்துட்டு வா. வாங்க அங்கிள். ஆ இந்தா. அனு இப்போ +2 தானே படிக்கிறா? ஆ, அவளுக்கும் இவ்வளோ மாதிரி ஆர்கிடெக்ட் ஆகணுமா? எதுக்கு இந்த ஜாபை ரிசைன் பண்ண போகிறேன்னு விநாயக்கிட்ட சொன்னேன். மித்ரா, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, ஆனால் அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல? இல்லை அங்கிள், இந்த சுச்சுவேஷனில் அம்மாவே தங்கச்சி தனியாக விட்டுட்டு வர முடியாது. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது உங்கள் அம்மா எவ்வளோ போல்டாக இருப்பா தெரியுமா? இன்ஃபேக்ட் உங்கள் அம்மாவோட போல்ட்னஸ் பார்த்தா உங்கள் அப்பாவே லவ் பண்ணான். இந்த வேலைக்கு நீ அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்கள் அப்பா என்கிட்ட, வேலு ஏன் பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காத, மித்ராவுக்கு திறமை இருந்தால் மட்டும் அவளுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொன்னான். இன்டர்வியூவில் உன்னோட அப்ரோச் அண்ட் ப்ரெசன்டேஷன் பார்த்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, உங்கள் அம்மாவோட போல்ட்னஸ் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. அவங்கள பற்றி நீ கவலைப்படாத. உங்கள் அப்பா உங்களையெல்லாம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். நீங்களும் நல்ல நிலைமையில இருக்கீங்க. Why do you want to spoil it? இல்ல அங்கிள், அந்த கோயில் இடிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு ஃபீல் பண்றா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சிலையை வச்சு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணாதான் அது ஒரு கோயில், இல்லாட்டி வெறும் கட்டடம். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளானில் புதுசாக கோயில் கட்டுறதும் இருக்கு. அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. நீ வந்து அதை முடிக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்போ உன்னை சென்னையில் பார்க்குறேன். வரட்டா? ஓகே வேலு, பாய். இங்க வாங்க. யார் நீங்க? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ எம் an ஆர்கிடெக்ட். ஃப்ரெண்டுக்காகவா? இந்த நேரத்துலையா? எந்த ஏரியாங்க நீங்க? யார் உங்க ஃப்ரெண்ட்? சார், என் ஃப்ரெண்டு தான். நீங்க? ஷாலினி, மீடியாவில் இருக்கேன். மீடியாவா? ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். ஆறுமுகம், இதை நோட் பண்ணுங்க. ஓகே சார். ஏங்க,
நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் உங்கள் ஃப்ரெண்டு இந்த நேரத்தில் தனியாக விடலாமா? வாட் இஸ் திஸ்? சாரி சார், நான் தான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி எனக்கு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சுன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே பழைய தூக்கி போட வேண்டியது. இது பாருங்க, அவங்க பாதுகாப்பு அவங்க கையில் தாங்க இருக்கு, இன்க்ளூடிங் மீ. புரியுது சார். நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. நைட் டைமில் பொண்ணுங்க இந்த மாதிரி தனியாக வராதீங்க. உங்கள் சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன். டேக் கேர் ஆஃப். தேங்க்யூ சார். போகலாம். வாங்க மேடம். ஹே, அப்புறம் பார்க்கலாம். பாய். என்னாச்சு அவங்களுக்கு? 4 months முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுலேருந்து இப்படி தான் இருக்கா. விஸ்வா, அந்த எம்கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 4 மாசத்துல இது 5வது ஆக்சிடென்ட்ல. டைம் என்னாச்சு தெரியுமா? ஓவர் டைம், மீட்டிங், கேப், இந்த ரீசன்லாம் என்கிட்ட சொல்லாத. நானும் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும். யார் இந்த நேரத்தில்? ஹவுஸ்மேட் ஸ்ருதியா? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? அவ வெக்கேட் பண்ணி போய் 2 மாசம் ஆகுது. சரி சரி, ஏன் கோபப்படுற? பின்ன நான் என்ன அவளுக்கு கேர்டேக்கரா? அதான் ஹவுஸ்மேட்டா? டோன்ட் கம் இன்சைட். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். வாட் எவர். சாரி. டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். இது ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ். மேலே உள்ள சுப்பீரியர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், கீழே இருக்கிற போலீஸ் பர்சனல்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியாதாயா? பேசாமல் இந்த கேஸை ஆக்ஷன் ட்ராப்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே? சார், பட் வி நீட் டு டூ அ தரோ இன்வெஸ்டிகேஷன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன் சார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடந்தது ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, ஏதோ தப்பு நடக்குது சார். ரியாஸ், சில நேரங்களில் சில விஷயங்களில் நாம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். கொஞ்சம் நெளிவு சுழிவோடு வேலை பார்க்க கற்றுக்க. என்னோட அனுபவத்தில் இதை நான் உனக்கு ஆர்டராக சொல்லலை, ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன். கிளம்பு சார். ஹாய் சார். ஹாய். நீங்கள் அன்னைக்கு நைட்டு பார்த்தோமே, பஸ் ஸ்டாப், ஃப்ரெண்ட். ரைட் ரைட், ரிப்போர்ட்டர் ரைட்? சேனலில் ப்ரொடியூசராக இருக்கேன் சார். என்ன எங்கள் ஏரியா பக்கம்? எஸ்பி கிட்ட ரிப்போர்ட் வாங்கலான்னு வந்திருக்கேன். ரைட். சார், உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா? ஃப்யூச்சரில் ஏதாச்சும். காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்பர் கேட்குறதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க. இப்போலாம் எல்லாருக்கும் போலீஸை பார்த்தாலே பயம் இல்லையா? ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கு ரொம்ப தேங்காதீங்க. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் கால் மீ. ஓகே, I'll see you. தேங்க்யூ சார். எஸ், உங்களுக்கும் சேர்த்து டின்னர் ரெடி பண்ணட்டுமா? வேற எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. இந்த ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப கடுப்பா இருக்குக்கா. உனக்கு தான் ப்ரோக்ராம் கோடிங்லாம் ரொம்ப பிடிக்குமே. போர் அடிச்சு போச்சுக்கா. உடனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும், அதான் என்னோட ஒரே ஐடியா. என்னடி சொல்ற? ஆமா, அப்ப வேலைக்கு போவேனால ஜாலியா இருக்கலாம். அப்படி ஒரு ஆசை உடனே பண்ணிக்க வேண்டியதானே. அது எப்படி பண்ண முடியும்? அக்காவை வச்சுட்டே தங்கச்சிக்கு கல்யாணம்னா சொசைட்டி தப்பு தப்பா பேசும். அதெல்லாம் நீயே யோசிக்கிற. நீ மேஜர் ஆயிட்ட. உன் லைஃப் உன் டிசிஷன். உனக்கு யாரையாவது பிடிக்கும்னா நீ லவ் பண்ணு. அதை விட இம்பார்ட்டன்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்க 2 பேருக்கும் ஓகேனா அம்மா கிட்ட சொல்லு. ஓகே ஓகே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா இப்போலாம் பித்து பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? ஆமாக்கா, அம்மாக்கு அப்பா அங்கங்க நிக்கிற மாதிரி இருக்கான். மீரா, ஓகே ஓகே, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பை பை பை.
இந்த அக்ரிமெண்ட் நம்ம போட்டு 2.5 வருஷம் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் கொரோனா அதுக்கு இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. மெட்டீரியல் காஸ்ட்லாம் 40% வரைக்கும் ஏறி போயிருக்கு சார். லேபர்லாம் 1க்கு 2 கேட்குறேன் சார். அப்படியே தான் கொடுத்து தொலைனான்னு பார்த்தா கூட எவனுக்கு கிடைக்க மாட்டேறா சார். உங்ககிட்ட போட்ட பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டில் இதை முடிக்கிறனாலே எனக்கு லாஸில் வரும். வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, நம்ம புது சைட்டில் 1 more டவர் கட்டணும்னு ஓனர் எம்டிட்ட சொல்லியிருக்காரு. அதான் டிஸ்கஷன். அதுக்கு ஸ்பேஸே இல்லையே. ஆக்சுவலி கொரோனா இஷ்யூ, இன்ஃப்ளேஷன், லேபர் ப்ராப்ளம், ஒர்க் டிலே, செத்தவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி டொனேஷன், இதனால் ப்ராஃபிட்டே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படியே பிளான் பண்ணாலும் எங்கே பொசிஷன் பண்ண முடியும்? அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா பார்க்கு, டெம்பிள், கிளப் ஹவுஸு 3த்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. பட் அம்னிட்டிஸ் இருக்கணும்ல சார். நீ என்னம்மா நினைக்கிற? இல்லை சார், இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தாம்மா. நீ என்ன நினைக்கிறியோ ஃப்ரீயாக பேசு. ஒரு வீடு வாங்குறதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு சார். ஒரு குடும்பமாக குடி வந்தா குழந்தைங்கள பீஸ்ஃபுல்லாக படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க விளையாடுறதுக்கு, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். சிட்டியில் வேலை கிடைச்சி ஒரு புது வாழ்க்கையை தேடி ஊரில் இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டு இங்கே வந்து ஒரு வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க. நாம் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல சார், ஒவ்வொருத்தரோட கனவை கட்டிட்டு இருக்கோம். அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் சார். ஒரு ஜிம், பிளே கிரவுண்ட், பார்க்கு, கிளப் ஹவுஸ், இதுலலாம் எல்லாரும் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அப்படிதானே ஒரு கம்யூனிட்டியே வளரும். அது மட்டும் இல்லை, அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட்ல அந்த கோவில் இருக்கு. அப்போ அதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படியே அந்த ஓனர் சொல்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணா கூட எக்ஸ்ட்ரா டவர் கட்டுறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது சார். ஒரு ஆர்கிடெக்டா நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேம்மா. பட் பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் வேணும்ல, அதைத்தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் எதிர்பார்க்குறாரு. கிவ் மீ சம் டைம் சார். எனக்கு எல்லாரோடையும் ஹெல்ப்பும் தேவைப்படும். ஸ்ட்ரக்சரல் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஷியோர் சார். விநாயக், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே சார். நீங்க? நான் இங்கே வேலை செய்கிறேன். உங்கள் பேர்? வெண்ணிலா மேடம். ஓகே வெண்ணிலா மேடம். ஐயோ மேடம் இல்லை, வெண்ணிலா, அவ்வளோதான். நைஸ். மேடம் சொல்லுங்க. உங்கள் ரூமை க்ளீன் பண்ண வரலாமா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, மரியா மேடம் அவங்க ரூம்க்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான். ஏன் ரூம்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் வரலாம், கேட்க வேண்டாம். ஓகே மேடம். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம ப்ராப்பர்ட்டி விஷயமா ரகு அங்கிள் கிட்ட பேசினியாமா? நான் பேசினேன், அது நம்மளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்பாவோட கனவு கனவோடவே போச்சு. அதை நினைச்சதாம்மா ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி அதெல்லாம் விடு. உன்னோட ஹவுஸ்மேட் மரியா சரியா பேசத்தில்லைன்னு சொன்னியே, இன்னும் அப்படிதான் இருக்கால? ஆமாம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி, ஓகே, பார்த்துக்கோ. டூப்ளிகேட் கீ 7 கிட்ட ஒன்று இருக்கு. இது உன்னோட கீ. இது எந்த? தயவு செய்து அன்டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ நம்ம கட்டிட்டு இருக்க 20 floor ப்ராஜெக்டில் ஒவ்வொரு டவருக்கும் இண்டிவிஜுவலாக ஜென்ரேட்டரை செட் பண்ணணும். ஏன்னா ஹைதராபாத் ப்ராஜெக்டில் 3 டவருக்கு ஒரு ஜென்ரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணோம். அதனால் Are you with us? Huh? சார் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் மெயின் கிரிட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஒரு சப்ஸ்டிட்யூட் ஜெனரேட்டர் வச்சா மட்டும் போதும். ஆனால் கிளப் ஹவுஸில் இது பண்ண முடியாது.
ஏய் இவன் தான் அன்னைக்கு ட்ராப் பண்ண ஒன்று. ஆமாம், ஆனால் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ உண்மையான ஆள் யாருமே இல்லையா? உண்மையானா ஆக்சுவலி தீரஜ் மட்டும்தான். தீரஜும் நானும் சின்ன வயசுலேருந்து நெய்பர்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ தீரஜ் உனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும். யா ஆமாம். ஆனால் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? மொபைலில் சார்ஜ் இல்லை, நான் போய் சார்ஜ் போடுறேன். மரியா என்னாச்சு? என்னாச்சு? மித்ரா, என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு யாரோ ரூம்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓடி வரலான்னு ட்ரை பண்ணேன். டோர் லாக் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஐம் so சாரி. ஹே இட்ஸ் ஓகே. தனியாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து 4 செவரை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏதோ சொசைட்டி தப்பாக பேசுகிறோங்கிறதுக்காக என்னை பெற்றுட்டு வெறும் வெறுப்பு மட்டும்தான் காமிச்சாங்க. எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு வர்றதில்ல. அப்புறம் அதையே தண்டனை அனுபவிக்கணும் என்ன மாதிரி. உன் அப்பா அம்மா எல்லாம் உணர்ந்து சீக்கிரமா உன்னை தேடி வருவாங்க பாரு. அவங்க என்னை தேடி வந்தாலும் நான் அவங்களை ஏற்றுக்க தயாரா இல்லை. எல்லார்கிட்டையும் கெட்டதும் நல்லதும் இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பாசிட்டிவ் சைடு மட்டும் பாரு. என் அப்பா 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன். நான் பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு அவர் தினம் கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படிதான் கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருந்தாரு. எடுக்கல. கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புனாரு. என் வரட்டு பிடிவாதம் அப்ப கூட நான் பேசல. நீ என்கிட்ட பேசி 1 வாரம் ஆகுது. எல்லாரும் மாதிரி நானும் ஒரு சராசரி அப்பா தான். உனக்கு ஒரு அப்பாவா இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதா நான் ஆசைப்படுறேன். இந்த கல்யாண ஏற்பாடு உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். எனக்கு ஏதாவது ஆவறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் முட்டாள்தனத்தினால என் அப்பா என்கிட்ட கடைசி வரைக்கும் பேசாமலே போய் சேர்ந்துட்டாரு. அதை நினைச்சு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்.
ஹாய். ஹாய். அவ இன்னும் எழுந்துக்கல? அவ ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வா போலாம். மித்ரா 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 எழுந்துரு. மித்ரா What happened? மித்ரா ரெண்டா ஒன்றான்னு தெரியல, டவுட்டாக இருக்கு. ஆனால் அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்த உருவம் மாதிரியே இருந்துச்சு. நான் எப்போ தூங்கினேன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? 2 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்லை. இது ட்ரீம் மாதிரி தெரியல. நீ இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காத. ட்ரீம் தாண்டி, என்ன கொஞ்சம் ரியலாக இருந்துச்சு. விஸ்வா இந்த மாதிரி ஆவிங்களை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணுறவன். ஆவியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. தெரியுதுல்ல, விட்டுறேன். ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நம்மளை விட ரொம்ப டேஞ்சரஸான ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. மனுஷங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ். அந்த உருவத்தை 2 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு யோசிக்க தோணல? கனவுடி, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம், தட்ஸ் ஆல். நீ விஸ்வாவை மீட் பண்ண ப்ளீஸ். ட்ரீமை சீரியஸ் ஆக்காதன்னு அட்வைஸ் பண்ண நீயே இப்போ இதெல்லாம் சீரியஸ் ஆக்கிட்டு இருக்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனால் நான் விஸ்வாவை மீட் பண்ணி நிறைய விஷயம் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்காக மீட் பண்ணுறேன் ப்ளீஸ். ஓகே, உனக்காக. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் சைட் சர்வே டிராயிங், இது சைட் பவுண்டரி, இதுதான் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஆஃப் த சைட். இங்கே தான் கோயில் இருந்தது, அதை இடிச்சிட்டோம். இதான் மாஸ்டர் பிளான். இந்த இடத்துல தான் டெம்பிள் வரப்போகுது. டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ஏக்கர்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது? ரொம்ப பழைய வீடு, பாழடைஞ்ச வீடு மேடம். அதை இடிச்சிட்டு தான் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறோம் நாம. அந்த வீட்டோட ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்கா? பழைய வீடெல்லாம் யார் மேடம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா? அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஏன் மேடம் கேட்குறீங்க? வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை இல்லை, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தான் தெரியணும்? எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தெரியணும். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தெரியணும்னா வேல்முருகன் சார் கிட்ட தான் பேசணும். ஓனர் அமெரிக்காவில் இருக்காராம். வேல்முருகன் சார் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சார் கிட்ட தான் மற்ற டீட்டெயில்ஸ் கேட்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னே தெரியல. இதுக்கு தான் எங்கள் ப்ரொஃபஸரை மீட் பண்ணலான்னு சொன்னேன். அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஜனங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மந்திரவாதி இல்லை ஜோசியர்கிட்ட தான் போவாங்க. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை? என் அப்பா இறந்துட்டாரு. நீங்க இப்போ கேட்ட கேள்விய நான் எனக்குள்ளே நிறைய வாட்டி கேட்டுட்டேன். அவரை ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். ஒரு பாவமும் பண்ணாத என் அப்பா ஏன் சாகணும்? எந்த தப்பு செய்யாத அவருக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? நீங்க அதை ஒரு தண்டனையா பாக்குறீங்க? பிறப்பு இறப்புங்கிறது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இது சரியான ஒரு பதிலே இல்லை. உங்களுக்கே தெரியும், கனவோ நிஜமோ ஒரு லேடியை பார்த்தும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அப்படி ஒரு லேடி இருந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் பல ரூட்ல திங்க் பண்ணி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டோம். எந்த யூஸும் இல்லை. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அதுக்காக எனக்கு இப்போ உண்மை எது பொய் எதுன்னு புரிய மாட்டேங்குது. நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. என்னாச்சு? உங்க கையில என்னாச்சு? இந்த இடத்துல என்
அப்பா உட்காந்துட்டு இருந்தாரு. முன்னாடி அந்த லேடி நின்னாங்க. இது ஒரு சைனா கூட எடுத்துக்கலாம். அந்த லேடிக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதாவது தெரியாது. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒன்று அந்த லேடிக்கு உங்க அப்பா சப்போர்ட்டா இருந்திருக்கணும், இல்லை எதிராக இருந்திருக்கணும். அப்படிதான் எனக்கு தோணுது. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? ஹே, நீ எப்போ வந்த? சத்தமே கேட்கல. வேலையெல்லாம் எப்படி போகுது? எனக்கு என்ன, வீடு ஆஃபீஸ், ஆஃபீஸ் வீடு, நடுவில் டிராஃபிக், அவ்வளோதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருக்கேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். பாய். அம்மா, இங்கே கொஞ்சம் வாயேன். என்னம்மா? இங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கு? எந்த டாக்குமெண்ட்ஸ்? ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்பா கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் இருந்துச்சுல்ல, அதில் இருந்த டாக்குமெண்ட்ஸ். அங்க ஒரு லாரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல அண்ணனும் தம்பியும் செத்து போயிட்டாங்க. 1992ல ஹலோ, என் அப்பாவோட ஃபைல்ஸில் 1992ல் இறந்து போன 2 பேரோட ஃபோட்டோ இருக்கு. அதையே அவங்க அப்பா வச்சிருக்காரு? நோ ஐடியா. இந்த ஃபோட்டோ தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போவும் எதுவும் கனெக்ட் ஆகலை. சரி, நான் ஒரு வீட்டோட ஃபோட்டோ அனுப்புகிறேன். இதில் ஏதோ ராயல் ஸ்டுடியோஸ்னு ஏதோ போட்டிருக்கு. இப்போ இது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. சரி, அமுச்சு நான் பார்க்குறேன். என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் ரியாசுதீன். ஒரு கேஸ் சம்பந்தமாக சில டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. சொல்லுங்கள் சார். ஷாலினி, இந்த ஃபோட்டோவில் உங்கள் ஸ்டுடியோ பேர் இருக்கு. இது நீங்கள் தான் எடுத்தீங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? இது எங்கள் அப்பா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இவங்க 2 பேரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் சாகலை, இவங்க அண்ணனோட சேர்த்து 3 பேர். என்னது? 3 பேரா? ஆமாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் தான் ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் இவர் 3 பேர்னு சொல்கிறாரு. ஸ்ட்ரேஞ்ச். பழைய ஆல்பத்தில் இந்த ஃபோட்டோ இருந்தது. 2 தம்பிகளும் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததை பார்த்த அதிர்ச்சியிலேயே அண்ணனும் ஸ்ட்ரோக் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாராம். அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தது மொத்தம் 2 பேர் தான். அதை நேரில் பார்த்து அவங்க அண்ணனும் அதே இடத்துல அட்டாக் வந்து இறந்துட்டாரு. மொத்தம் 3 பேர். ஆனால் அந்த ரோடுக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் எனக்கு என்னமோ சம்மந்தம் இல்லைன்னு தான் தோணுது. ஐ திங்க் அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைக்கா? நீ ஓகேவா? நீங்க என்ன கூட்டிட்டு போயிருக்கணும். Now he is dead. இட்ஸ் ஜஸ்ட் a coincidence. ஈவினிங்கே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ரியா சாரும் எங்கள் கூட தான் இருந்தார். இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க? நாங்கள் பார்க்கும்போதே அவர் முடியாம தான் இருந்தார். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஷாலினி. நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டீங்க. நாம ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தா கூட பாருங்க. நேத்து ப்ரொஃபஸரை மீட் பண்ணேன்ல, அவர் என்ன சொன்னாரு? சந்தேகப்படாதீங்க.
நீங்க கேட்ட அந்த 2 கேஸ் ஃபைல்ஸ் இதுதான். லெட்ஸ் கோ த்ரூ இட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவுதானா? ஆமா. ஆக்சிடென்ட் சூசைட்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேசஸ். இவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா இங்க ரொம்ப டிலே இல்லாம இந்த 2 கேஸையும் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுலயுமே டெத் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுலயுமே இல்லையே. யார் இந்த டாக்டர் செல்வா? இவர்தான் டாக்டர் செல்வா. நீங்க வரலையா? அன்ஆஃபிஷியலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சிருச்சு. உன் சஸ்பென்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோன்னு என்னை வார்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாக்டருக்கு என்ன தெரியும். என்ன டொனேஷனா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கன்சல்டிங்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிளம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில டெத்ஸை பத்தி உங்ககிட்ட பேசணும். எந்த சாவை பத்தி எனக்கு தெரியாது. அப்போ இந்த டெத் ரிப்போர்ட்ஸ் தெரியல. ரிப்போர்ட் இல்லையா? இல்ல போஸ்ட்மார்ட்டமே பண்ணலையா? அதை நான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணல. அப்போ இந்த டெத் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சைன் பண்ணதா? அப்படின்னா இது சூசைட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மர்டரா கூட இருக்கலாம்ல. ஆக்சிடென்ட், சூசைட், மர்டர் எல்லாம் சாவுதானே. நான் காசுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த காசை வச்சு உயிரை வாங்க முடியுமா? பிள்ளையும் போயிட்டா, பொண்டாட்டியும் போயிட்டா. குடிச்சு குடிச்சு சாகணும். சாகிற வரைக்கும் குடிக்கணும். எனி ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன்? எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. ஐ தாட் ஸோ. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் என்னாச்சு? ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ கிடச்சிரும். லெட்ஸ் கோ. கேள்விப்பட்டிருக்கேன், நம்பல. எடுத்துக்கம்மா. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா? இதில் விட்னஸாக 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ராம், அது அந்த போலீஸ் ஆஃபீஸர் குமரன் சொன்ன ராமா கூட இருக்கலாம். இன்னொருத்தர் என் அப்பா. என் அப்பா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டேஷன் நடந்தப்போ விட்னஸாக சைன் பண்ணியிருக்காரு. ஒரு லாயரா டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, ஒரு லாயர் சைன் பண்ணியிருக்காருனா அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். என் அப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. உண்மை என்னன்னு தெரியணும்னா இந்த ராம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சார் வாங்க சரவணன். சார், நீங்கள் கொடுத்த அட்ரஸை விசாரித்தேன். ராமை பற்றி அங்கே யாருக்கும் எதுவுமே தெரியல. 1992 டிசம்பரில் ரயில்வே ஸ்டேஷனில் பெட்டி ஃபுல்லாக பணத்தோட ராமனு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார், அவாலா கேஸில் திருச்சி ஜெயிலில் 7 வருஷம் உள்ள இருந்திருக்கான். போலீஸ் தப்பாக கேஸ் போட்டாங்க சொல்லி கோர்ட் அவனை 99 ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருச்சி ஜெயிலில் கோடை ரவின்னு ஒரு செல்மெண்ட் இருந்திருக்கான் சார். அவங்க 2 பேரும் ஒரே டைம் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. கோடை ரவியை விசாரிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு சார். ராமோட ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா சார்? ஓல்டு கேஸ் ஃபைலில் இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஹலோ. ராம் கூட கடைசி அட்டாச்ல கோடை ரவின்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை பிடிச்ச கேட்டா ராம பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது?
கொடைக்கானல் போனாதான் தெரியும். நீங்கள் 3 பேர் முதல்ல கொடைக்கானல் கிளம்புங்க. ஒரு 2 நாளில் நான் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, பேக் ப்ளீஸ். ஏய் நான் எப்பவும் ரவி அண்ணன் கூடவே தான் இருப்பேன். கடைசியாக அவர் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் புத்திமதி சொல்லி லேக் ஏரியாவில் ரவிக்கு கடை ஒன்று வச்சு கொடுத்தாரு சார். சரி. அவரும் தப்பான தொழில் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக கடையை பார்த்துக்கிட்டு தான் சார் இருந்தார். என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் சூசைட் பாயிண்டில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் சார். ஏன்? யாருக்கு தெரியும் சார். ஓ, 1999 அவர் திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ராமன் ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு வந்தார். அவரை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, அவர் ஜெயிலேருந்து வரும்போதெல்லாம் ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாருங்க. வருவாங்க, வந்து 1 வாரம் 2 வாரம் தங்குவாங்க, தங்கிட்டு போயிடுவாங்க சார். அவர் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, அவர் இங்கே வரும்போது சுமார் 30-35 வயசு இருக்கும். அப்படியா? எனக்கு சரியாக தெரியலைங்க. ஒன்று பண்ணுங்க, குறிஞ்சி ஆண்டவர் கோயில்கிட்ட போய் ரவி என்ன வீடு எதுன்னு கேளுங்க, உங்களுக்கு காட்டுவாங்க. சரிங்க, தேங்க்ஸுங்க. சார் சொல்லுங்கள். ரவி என்ன இருந்தால் செலவுக்கு 100-200ன்னு கொடுப்பாரு. வச்சுக்கோங்க. அக்கா, என்ன வேணும்? ரவியோட அப்பா கிட்ட ரவியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பற்றி விசாரிக்கணும். அவர் போய் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, யாரை பற்றி தெரியணும் உங்களுக்கு? ஐயா, ராமன் ஒருத்தங்க. எந்த ராமன்? ரவி 20 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ராமன் ஒருத்தங்களை கூட கூட்டிகிட்டு வந்தாங்களாமே. அப்படி யாருன்னு தெரியலையே. இல்லை, அவர் உங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாருன்னு செந்தில் சொன்னார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் எனக்கு தெரியல மேடம். நம்ம ஜார்ஜ் ஐயா கேரளா எஸ்டேட்டுக்கு ஆள் வேணும்னு அனுப்பிச்சிருப்பாரு. ஒரு வேளை கேரளா போயிருக்கலாம். கேரளாலன்னா ஏரியா தெரியுமா? எந்த ஏரியான்னு தெரியாது. ஜார்ஜ் ஐயாவை கேட்டால் தெரியும். என் பையன் இறந்ததுக்கப்புறம் அவர் தான் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு.